வணக்கம். பூமியில அதுவும் குறிப்பா நம்ம காலடியிலேயே பல யுகங்களா புதைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியத்தை தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல நம்ம அரச போறோம். நம்ம பூமிக்குள்ள கற்பனைக்கு எட்டாத விண்வெளி ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடிகிறதா? வாங்க அது என்னன்னு பாப்போம். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் நமது காலடியில் புதைந்துள்ளன. கேட்கறதுக்கு ஏதோ ஒரு கவிதை மாதிரி இருக்குல்ல, ஆனா இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. சமீபத்துல ஜெர்மன் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம், அண்டார்டிகாவோட பலத்த பனிக்குள்ள பிரபஞ்சத்துல நம்மளோட இடத்தை பற்றிய கற்பனை செய்ய முடியாத ஒரு மாபெரும் உண்மை மறைஞ்சிருக்குன்னு ஆணித்தரமா நிரூபிச்சிருக்கு. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதுதான். ஒரு இறந்த நட்சத்திரம் எப்படி அண்டார்டிகாவின் பனிக்குள்ள வந்தது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கேயோ விண்வெளியில பல ஒளியாண்டுகளுக்கு அப்பால் செத்து போன ஒரு நட்சத்திரத்தோட எச்சங்கள் எப்படி அண்டார்டிகாவோட உறைஞ்சு போன அந்த பனி பாலைவனத்துல இவ்வளவு ஆழமா புதங்கிருக்க முடியும்? இந்த மர்மத்தை தான் நாம இப்போ ஒவ்வொன்னா அவிழ்க்க போறோம். சரி, முதல்ல இந்த உறைந்த கால பெட்டகம் பத்தி பார்த்துடலாம். அண்டார்டிகா பனிங்கிறது வெறும் உறைந்த தண்ணீர் மட்டும் கிடையாதுங்க. அது 3.5 கோடி, ஆமாங்க, சரியாதான் கேட்டீங்க, சுமார் 3.5 கோடி ஆண்டுகால பூமியோட வரலாற்றை தன்னுள் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான டைம் மிஷின்னு சொல்லலாம். விஞ்ஞானிகள் பனியா ஆழமா துளையிட்டு எடுக்கும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு அடுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தோட வரலாற்றை நமக்கு ரொம்ப துல்லியமா சொல்லுது. இந்த பிரம்மாண்டமான மர்மத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானி டொமினிக் கோல் மற்றும் அவரோட குழுவினர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அண்டார்டிகாவிலிருந்து சுமார் 295 கிலோகிராம் பனியை சேகரிச்சு ரொம்பவே நுட்பமாய் செஞ்சிருக்காங்க. 295 கிலோங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு கிராம் பனியும் பல ஆயிரம் வருட கதைகளை சுமந்துட்டு இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு எடுத்த பனியில ஒரு முக்கிய தடயம் கிடைச்சது, அதுதான் ஏலியன் இரும்பு. இப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒப்பீட்டை நாம கவனிக்கணும். பூமியில சாதாரண இரும்பு நிறையவே கிடைக்கும், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஞ்ஞானிகள் அந்த பனியில கண்டுபிடிச்சது அயன் 60 எனப்படும் அரிய வகை இரும்பு தாது. இது பூமியில இயற்கையா உருவாக வாய்ப்பே இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முற்றிலும் வெளியிலிருந்து வந்த ஒரு ஏலியன் பொருள், அதாவது வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து நம்ம பூமிக்கு வந்திருக்கு. இந்த ஏலியன் இரும்புக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? அங்கதான் சூப்பர்னோவா தொடர்பு வருது. இங்க நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். அயன் 60 பூமியில கிடைச்சிருக்குங்கிறதே ஒரு செத்துப்போன நட்சத்திரத்தோட எச்சங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஆணித்தரமான ஆதாரம். விண்வெளியில ஒரு பிரம்மாண்ட நட்சத்திரம் வெடிச்சு சிதறும் சூப்பர்னோவா நிகழ்வின் போது மட்டுமே இந்த அரிய அயன் 60 துகள்கள் உருவாக முடியும். இது எவ்வளவு பெரிய விஷயம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த பிரபஞ்ச பயணம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. முதல்ல ஒரு பிரம்மாண்டமான நட்சத்திரம் வெடித்து சிதறி செத்து போகுது. ரெண்டாவது, அதோட பெரிய தூசு மண்டலத்தை நம்ம பூமி விண்வெளியில பயணிக்கும் போது கடந்து வருது. அப்புறம் என்ன, மூணாவதா அந்த நட்சத்திரத்தோட எச்சங்கள் பூமி மேல மழையா பொழிஞ்சு அண்டார்டிகா பனியில பலாயிரம் வருஷங்களா அப்படியே உறைஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்குல்ல, ஆனா இதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் பழங்காலத்துல நடந்ததுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கதான் கண்ணுக்கு தெரியாத விண்வெளி மழைங்கிற ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. காலகட்டங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் புரியுது. சுமார் 81,000 வருஷங்களுக்கு முன்னாடியே ஆழமான பனி அடுக்குகள்ல அயன் 60 துகள்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் 40,000 வருஷங்களுக்கு முன்னாடியும் அது தொடர்ந்து விழுந்து உறைஞ்சிருக்கு. ஆனா இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பழமையான பனியை விட சமீபத்திய காலங்கள்ல விழுந்த பனியில இந்த அயன் 60 துகள்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இது ஒட்டுமொத்த ஆய்விலேயே ஒரு பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு. சோ இதோட அர்த்தம் என்ன? அந்த விண்வெளி மழை இன்னும் முடியலைங்க. நம்மளோட சூரிய குடும்பம் இந்த வினாடியில கூட ஒரு மாபெரும் விண்வெளி தூசு மண்டலத்தை தான் கடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பழமையான விண்வெளி மழை இன்னும் நிக்கவே இல்லை. ஒரு செத்துப்போன நட்சத்திரத்தோட எச்சங்களை நாம இன்னைக்கும் நேரடியாக கடந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால அடுத்த முறை நீங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது இந்த விஷயத்த கண்டிப்பா நினைவில் வச்சுக்கோங்க. நீங்க வெறும் நீலவானத்துக்கு கீழே நடக்கல, ஒரு செத்து போன நட்சத்திரத்தோட கண்ணுக்கு தெரியாத விண்வெளி மலைக்கடியில நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. இப்போ கூட உங்க தலைக்கு மேல அந்த நட்சத்திர தூசு விழுந்துகிட்டு இருக்கலாம். பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் நாம் காலடியில் மட்டும் இல்லை, நாம் தலைக்கு மேலேயும் பொழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் நாம் சுவாசிக்கும் காற்றில் கூட அந்த நட்சத்திரங்களின் மிச்சம் கலந்திருக்குமா? இந்த கேள்வியோட இந்த எக்ஸ்பிளைனரை முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க.